நான் வீட்டிலேருந்தே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி மந்த் நமக்கு இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். ஆமாம், நமக்கு ஒரு கிளைண்ட் லாங் ரனுக்கு நம்ம கூட இருப்பாங்க, நம்ம ஒரு 1 or 2 இயர்ஸ் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது நம்ம எவ்ரி மந்த் நமக்கான அந்த போர்ட்ஃபோலியோ அப்கிரேட் பண்ணுறதாகட்டும், இல்லை புது கிளைண்ட்டுக்கு பிச் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போடுறதாகட்டும், கண்டென்ட் போடுறதாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே என்னென்னா, நான் கன்சிஸ்டன்சின்னு பேசுகிறேன்ல, எனக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கும் கடுகளவு கூட ஒரு ஒத்துமை கிடையாது அப்படிங்கிறது நான் ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், நான் April 24th ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்தேன். பட் அந்த சேலஞ்சோட Day 1 நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. திஸ் இஸ் தி Day 1. என்னென்னா, நான் அதுக்கான ஒர்க் பண்ணலையான்னு கேட்டால் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் நான் எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணல. கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நான் லேசியாக இருக்கேனா, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேனா, பிஸியாக இருக்கேனான்றது எனக்கே தெரியல. ஆனால் வாட் ஐம் டூயிங் இஸ் லிட்ரலி ராங். பட் என்னால் நிறைய விமன் அவங்க வீட்டிலேருந்தே அவங்களோட ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட மோட்டோ. அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சாவது வரணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது.